பண்டைய காலங்களில் யூதர்களின் புத்தாண்டு இன்றைய உலகில் காணப்படும் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களுக்கு முற்றிலும் மாறானதாக இருந்தது. இது ராஷ் ஹஷானா என்ற பெயரால் பின்னர் அறியப்பட்டாலும் வேதாகம காலங்களில் இந்த நாள் யோம் தெருவா, கொம்பு ஊதும் நாள் என அழைக்கப்பட்டது. அந்த நாள் மகிழ்ச்சி, விருந்து, அலங்காரம் ஆகியவற்றுக்கானதாக அல்ல, மாறாக தேவனின் முன்னிலையில் மனிதன் தன்னை ஆராய்ந்து நிற்க வேண்டிய ஒரு பயபக்தியான நாளாக கருதப்பட்டது. அன்று மக்கள் தங்கள் வீடுகளில் குடும்பத்தோடு கொண்டாடவில்லை. எருசலேம் ஆலயத்திற்கு சென்று ஆசாரியர்களின் தலைமையில் தேவனை அணுகினர். ஆடுகளின் கொம்பால் செய்யப்பட்ட ஷோஃபார் வலிமையாக ஊதப்பட்டது. அந்த ஒலி இசையாக அல்ல, ஒரு ஆன்மீக எச்சரிக்கையாக மக்களின் இதயங்களில் ஒலித்தது. உங்கள் வாழ்க்கையை சீர்திருத்துங்கள், பாவங்களை விட்டு மனந்திரும்புங்கள் என்ற அழைப்பு அந்த ஒலியின் மையக்கருத்தாக இருந்தது. இந்த நாளில் பாவ நிவாரணத்திற்காக பலிகள் செலுத்தப்பட்டன. ஆசாரியர்கள் ஜனங்களுக்காக ஜெபித்தனர். ஜனங்கள் தங்கள் கடந்த காலத்தை நினைத்து தாழ்மையுடன் தேவனின் கருணையை நாடினர். தேவன் உலகத்தை நீதியுடன் விசாரிக்கும் நீதிபதியாகவும் அரசனாகவும் இருப்பதை இந்த நாள் நினைவூட்டியது. ஒருவரின் எதிர்காலம் ஆசீர்வாதம் அல்லது தண்டனை ஆகியவை தேவனின் கரங்களில் உள்ளன என்ற உணர்வு மக்களிடம் ஆழமாக பதிந்திருந்தது. மேலும் இந்த புத்தாண்டு விவசாய வாழ்க்கையுடன் நெருக்கமாக இணைந்திருந்தது. மழை பெய்யுமா, விளைச்சல் பெருகுமா, வருகிற ஆண்டு குடும்பங்கள் உயிர் வாழுமா என்ற கேள்விகள் அனைத்தும் தேவனின் ஆசீர்வாதத்தை சார்ந்ததாகவே பார்க்கப்பட்டன. ஆகவே இது ஒரு காலண்டர் மாற்றம் மட்டுமல்ல, மனந்திரும்பி தேவனோடு உறவை புதுப்பிக்கும் தீர்மான நாளாக இருந்தது. முடிவு சிந்தனை பண்டைய யூதர்களுக்கு புத்தாண்டு என்பது சிரிப்பு, கொண்டாட்டம், மகிழ்ச்சி ஆகியவற்றின் தொடக்கம் அல்ல. அது தேவனின் முன்னிலையில் நின்று தன் வாழ்க்கையை ஆராய்ந்து புதிய வழியில் நடக்க அழைக்கும் ஒரு புனிதமான ஆன்மீக அழைப்பு ஆக இருந்தது.